அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நுஸ்ரா நஜ்முடி. மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஆரம்பமாக உள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எழுதும் மாணவிகளுக்கான சில அறிவுறுத்தல்கள். ரைட், 2.5 வருடமான கடினமான உழைப்பின் வெளியீடு, அதாவது அதை நாங்கள் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம் என்றதை தான் நாளைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மாணவிகள் நல்லா தயார்படுத்தி இருப்பீங்க, எல்லாம் ரெடியாகி இருப்பீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் பரீட்சை எழுதும் பொழுது நீங்கள் பரீட்சைக்கு கொண்டு போக வேண்டிய சில ஆவணங்கள் உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கும். அதாவது அடையாள அட்டை, பரீட்சை இந்த எக்ஸாம் கார்டு, அட்மிஷன் கார்டு, அதில் வந்து சிக்னேச்சர் பண்ணி, ஸ்கூல் கேண்டிடேட்டா பிரின்சிபல் சிக்னேச்சர் பண்ணியிருப்பாங்க, ப்ரைவேட் கேண்டிடேட்டா வேறு ஜேபி இல்லாட்டி லாயர் உண்டுக்கிட்ட சிக்னேச்சர் எடுத்து அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இங்கே என்ன ஸ்பெஷலான விஷயம், இங்கே வந்து அடிக்கடி ஒவ்வொரு வருஷமும் நடைபெற சில பிரச்சனைகள், அதாவது பரீட்சைக்கு எழுதுகிற மாணவங்க வந்து சில அசௌகரியமான தன்மைகளை வந்து ஏற்படுத்துறது, அதாவது வந்து சந்தேகம் வரக்கூடிய விதமாக நடந்து கொள்வது என்றது தான் இன்றைக்கி முக்கியமான விஷயம். ஆகவே நாங்கள் கஷ்டப்பட்டு 2.5 வருஷம் படிக்கிறோம், பரீட்சை எழுதுகிறோம், அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் வந்து யாரையும், அதாவது எங்களையும் தர்ம சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் பரீட்சார்த்திகள், அதாவது ஏனைய பரீட்சார்த்திகள் மேற்பார்வையாளர்களையும் நாங்கள் தர்ம சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்றது வந்து என்ற தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் படித்ததை நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வந்து எந்த விதமான தேவையற்ற செயற்பாடுகள்லையும் ஈடுபடாதீங்க. ஆனால் நிறைய ஒரே எங்களோட பிரச்சனை வாரது என்னன்னு கேட்டால், முஸ்லீம் மாணவிகளாக நாங்கள் வந்து ஹிஜாப் என்றதை போட்டிருக்கிற நேரம் காது திறந்து காட்டல, காதை மூடிக்கொண்டு எக்ஸாம் செஞ்சது, அதில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கி, அப்படியே ஒரு பிரச்சனை எப்பயுமே இந்த வருஷமே வாரு. அதனால் இந்த வருஷம் நீங்கள் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேணும். நாங்கள் சந்தேகத்துக்கு இடமாக எந்த செயற்பாடுகளையும் நாங்கள் செய்யாமல் நாங்கள் வந்து நேர்மையானவங்க தான், நாங்கள் ஜெனுவினானவங்க தான் என்றதை நாங்கள் நிரூபிக்கும் முகமாக வந்து நாங்கள் நடந்து கொள்ளணும். ஆகவே உங்களைய தலையை மறைக்க வேணாம் என்று யாருக்கும் வற்புறுத்தி இல்லை. உங்களோட கட்டாய, அதாவது உங்களோட ஆடையில் ஒரு பகுதி தலையை மறைக்கிறதுன்றது, முக்காடு போடுறதுன்றது, அதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் காதுகள் தெரியக்கூடிய மாதிரி பரீட்சை ஆரம்பத்திலிருந்து பரீட்சை முடியும் வர காட்டும் காதுகள் தெரியக்கூடிய மாதிரி உங்களோட வடிவமைப்பை செஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆடையோட வடிவமைப்பை செஞ்சுக்கோங்க. மற்றபடி தேவையற்ற பொருட்களை எடுத்துகிட்டு போகிறது, அது இது எதுவும் செய்ய வேணும். பரீட்சை திணைக்களத்தின் அறிவுறுத்தல்களின்படி பரீட்சார்த்திகளுக்கு மட்டுமில்லை, மேற்பார்வையாளர்களுக்கும் டெலிஃபோன், மொபைல் ஃபோன் பரீட்சை நிலையங்களுக்கு கொண்டு போக முடியாது என்று சொல்லியிருக்குது. அதில் இருக்கிற முக்கியமான இன்சார்ஜை தவிர வேறு யாரும் மொபைல் ஃபோன் அங்கே யூஸ் பண்ண இயலாது. அது தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாரும். ஆகவே பரீட்சை நிலையத்துக்குள் நுழையும் போது உங்களோட கையில் அதுகளெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவிகள் பரீட்சை எழுதும் போது அதை தடுக்கிற விதமாக ஏதாவது அனர்த்தங்கள் ஏற்படுமாயி, எக்ஸாம் செய்யாமல் குழப்பம் ஏற்பட்டு தடுக்கிற விதமாக ஏதாவது அனர்த்தங்கள் ஏற்படுமாயி, பரீட்சை திணைக்களத்தின் அவசர இலக்கமான 1911 என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளும்படி பரீட்சை திணைக்களத்தால் அறிவுறுத்தப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 மொபைல் நம்பர்ஸும் அவங்க தந்திருக்கிறாங்க. அந்த பிக்சரை வந்து நான் கமெண்ட்டில் வந்து போட்டுவிட்றேன். யாரும் தேவைப்பட்டாக்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆகவே திரும்ப நான் சொல்கிறது, நாங்கள் எங்களோட எதிர்காலத்தில் காலடி எடுத்து வைக்கிறதுக்காக வேண்டி மிச்சம் கஷ்டத்தின் மத்தியில் நிறைய தியாகங்களை செஞ்சு இந்த 2.5 வருஷத்தை நாங்கள் வேஸ்ட் பண்ணி படிச்சிருக்கிறோம். ஆகவே அதுக்கு சரியான ஒரு பிரதிபலன் கிடைக்கணும் என்ற எண்ணத்தில் நாங்கள் பரீட்சையை செஞ்சுட்டு நாங்கள் வந்து எந்த விதமான சங்கடங்கள் யாருக்கும் கொடுக்காத முறையில் பரீட்சையை செஞ்சுட்டு நாங்கள் வெற்றியோடு திரும்புவோம் என்றதை வந்து கேட்டு, மீண்டும் ஒரு முறை பரீட்சை எழுதும் சகல மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து தைரியமாக செய்யுங்க, எந்த விதமான அச்சமும் இல்லாமல் எழுதுங்க என்றதை கேட்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.